ஆண்டோட வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 22 வரை. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அப்புறம் இனி இதனால் சாபம் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில, அதாவது மாம்ச ரீதியாக பிசிக்கல்ல நம்ம பார்க்குற கஷ்டங்கள், உபத்திரங்கள், வேதனைகள், இதை எல்லாவற்றையும் எங்கது நடக்குது என்று சொன்னால் ஆவிக்குரிய மண்டலத்தில், இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல என்ன நடக்குதுன்னா, பிசாசானவன் நீங்க சமாதானமா இருக்கக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீங்க ஆசுவத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி பிசாசு எப்பவும் வான மண்டலத்திலிருந்து செயல்படுத்த ஸ்பிரிச்சுவல் ரெல், நம்முடைய கண்களுக்கு தெரியாத காரியங்கள் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நடந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்களும் நானும் மாம்ச ரீதியாக நம்ம ஜெபிக்கக்கூடாது. நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய தளத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரோட வீட்டில் நன்மையை பார்க்க முடியல, நிறைய பேரோட வீட்டில் உயர்வை பார்க்க முடியல, நிறைய பேரோட வீட்டில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, நிறைய வீட்டில் பிரச்சனை. ஆமை மண்டலத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிசாசு என்ன பண்ணுவானா, அவனை கூட்டமாக வந்து கொண்டு, அதுவும் கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் எந்த வேலையும் நமக்கு கிடைக்கக்கூடாது, எந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது, நம்மை தடை பண்ணி கொண்டே இருப்பான். நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்காமலே இருக்கும் பாருங்கள். 30 வயசானாலும் வேலை கிடைக்காது, 40 வயசானாலும் வேலை கிடைக்காது, திருமணம் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன வேண்டி சொன்னால், நல்ல ஒரு காரியம் இந்த குடும்பத்தில் நடக்காது. பிரச்சனை மேலே பிரச்சனை. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா, ஆவிக்குரிய தளத்தில் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆவி மண்டலத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனைகள். இதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளணும். ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனையை டீல் பண்ணுறது தான் இந்த நாளுக்குரிய செய்தி. ஆவி மண்டலத்தில் அது நாங்கள் ஆவி மண்டலத்தில் உண்டான பிரச்சனை நமக்கு தெரிஞ்சது தான். அவனை பார்க்குறேன், இந்த கண்ணு மாம்ச கண்ணு, இது மாம்சத்து கண்ணு. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையை தான் பார்க்கும் ஒழிய, இந்த கண்ணு ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்க்கிற கண்ணாக மாற வேண்டும். அதனங்க ஆவிக்குரிய மண்டலம் படிக்கலாம். என்னன்னா, இன்று ஜெபிக்கிற நீங்கள் சாதாரணமான பிரச்சனைக்கு சாதாரணமாக ஜெபிச்சுட்டு போயிடலாம். ஆனால் பிரச்சனை உள்ள ஒரு குடும்பத்தில் நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னா, ரொம்ப அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமான ஜெபம் இருக்க வேண்டும். தானியேல் என்ற ஒரு மனிதர் உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வீக்னஸ்ஸே என்ன தெரியுங்களா? ஜெபம் பண்ணுறது தான் அவருடைய வீக்னஸ். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அவருடைய வீக்னஸ்ஸே ஜெபம் தான். ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கிறது அவருடைய வீக்னஸ். அப்படி இருக்கணுங்க லைஃபு. உட்காந்து முழங்கால் போட்டுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாபா ஷாதாரா அப்படிலாம் அப்படி சொல்லலை. அந்த ஜெபம் இல்லை, மனசுக்குள்ளேயே ஆவியிலே நீங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கணும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சடையேன், அல்லேலூயா அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, பிசாசு என்னென்ன பிளான் போட்டிருந்தானோ, என்னென்ன திட்டம் வச்சுருந்தானோ, என்னென்ன காரியம் வச்சுருந்தானோ, அது வாய்க்காதே போகும். தானியேலை பற்றி உங்களுக்கு தெரியும். தானியேலை பற்றி தெரியுமா? தானியேலை தூக்கி எங்கே போட்டாங்க? எரியிற அக்கனியில் போட்டாங்க. பரவாயில்லையே, சூப்பராக இருக்கீங்களே. என்னன்னா, சிங்கக்கபிலில் போட்டாங்க. சிங்கக்கபிலில் மொதல் நாள் போட்டான்னா அவர் என்ன பண்ணாருங்க? அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அவர் உபவாசம் இருந்ததுனால சிங்கமும் உபவாசம் இருந்துச்சு.
புரியுதா உங்களுக்கு? அவர் உபவாசம் எடுக்கிறார். அதனால் சிங்கம் என்ன பண்ணிடுச்சு, இவரை டச் பண்ணவே முடியல, அதுவும் உபவாசம் வந்துருச்சு. நீங்கள் நான் அட்மாஸ்பியர், இந்த சூழ்நிலையை நீங்கள் போய் நிற்கிறதுனால மாற்ற முடியும். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இருக்கிறதுனால பிசாசு தொடவே மாட்டான். பேர் பிசாசுக்கு தெரியும், ஐயோ அவனா, ஐயோ அவங்ககிட்ட போக முடியாது, பயங்கரமான வல்லமை உள்ளவன், ஆண்டவர் இயேசுவன் மூலமாக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜெபிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் இல்லை, இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டாக மாறணும். அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிகாரத்தின் ஆவி, நீங்கள் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன். நோ, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் I declare and decree in the name of Lord Jesus, let every demonic presence be out. அப்படி அதிகாரத்தில் பேச ஆரம்பிக்கிறோம். பிசாசு போயிரு, உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்பான், உனக்கு என்ன வேணும்? எனக்கு குவார்ட்டர் வேணுமா? பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் என்ன வேணும்? எனக்கு பரோட்டா வேணும், எனக்கு பிரியாணி வேணும். அதை வாங்கி திங்கிற மாதிரி தின்னும். அப்புறமேல என்ன பண்ணுவான், அடித்து இந்த பிசாசை விட்டு அதோட பெரிய பிசாசை வச்சு அமுச்சு விட்ருவான். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியாது. வச்சு என்ன ஏதோ ஒன்று இப்போ நடக்கணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணால் கையில் ஒரு கருப்பு கயிறோ சோப்பு கயிறோ கட்டி விட்டு அதை என்ன பண்ணுவான், பிசாசை நான் கட்டி வச்சுருக்கேன், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, ஆண்டவராகிய தேவன் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறது. அந்த சிங்கம்லாம் யாரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா, தானியலை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சு. ஏன் தானியலை பார்த்து பயப்பட்டுச்சுன்னா, தானியல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். சொல்லுங்க, நான் ஜெபிப்பேன். சொல்லுங்க, சொல்லுங்களேன், நான் ஜெபிப்பேன். நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன், என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், தேசத்துக்காக ஜெபிப்பேன். ஆமாம், உங்கள் குடும்பத்துக்கு ஜெபிங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக ஜெபிக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியா எழுப்புதலுக்காக ஜெபிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மத்திய பிரதேஷ்காக ஜெபிக்கலாம். அப்புறம் உத்தரப்பிரதேஷ்காக ஜெபிக்கலாம். இதெல்லாம் அப்புறம் ஜெபிக்கலாம். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், ஆண்டவோட வேலை அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிங்க. அதனால் நாள் ஜெபிக்கிறாரு, எதுவுமே நடக்கலை. ஆனால் பரலோகத்தில் என்ன நடந்துச்சுன்னா, நாள் ஜெபித்தோன்னா பதில் கிடைத்ததா கிடைக்கலையா? கிடைச்சிச்சு. நாள் ஜெபிக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, பதில் கிடைச்சிருச்சு. ஆனால் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கும்பொழுது நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லை, அதனால் என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நிறைய பேர் வீட்டில் ஜெபன்றதே கிடையாது. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த பைபிளை, சில பேர் பைபிள் எடுத்துகிட்டு வருவாங்க, சில பேர் பைபிளை கொண்டாட மாட்டாங்க. சில பேர் பைபிள் எடுத்துகிட்டு வருவாங்க. காலை எழுந்திரிச்சு பைபிள் படிங்க, ஆண்டோட வார்த்தையை படிங்க, அந்த நாளுக்குரிய ரேமாவை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டோட வசனம் சொல்லுகிறது என்னன்னா, வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாத்துக்கும் தெரியும், எடுக்க வேணாம். திறந்த வாசல் நான் உனக்கு வைக்கிறேன், ஒருவன் அதை என்ன பண்ண மாட்டான், பூட்ட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே வரணும். நல்லா சொல்கிறேன், கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் இருக்குன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கண்டிப்பாக படிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அதில் தான் ராஜ ரீகத்தை கர்த்தர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஆசாரியாகவும் இருப்பீங்க, அதுக்கப்புறம் இப்போ யாராக இருப்பீங்க? ஆமாம், ராஜ ரீகத்தின் வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க. பியூனு கிடையாதுங்க, நம்ம வேலைக்காரன் கிடையாதுங்க. நம்ம எப்படி இருமானா, தலை நிமிர்ந்து நிற்கணும். எப்படி நிற்கணும்? கூனி கொறுகி போய், ஐயோ ஆண்டவரே ஒன்றுமே இல்லை, கடனை வாங்கிட்டேனே, ஆண்டவரே இந்த வியாதி வந்துடுச்சேன். இல்லை, அந்த வியாதி உங்களுக்கு வராதுங்க. சொல்லப்படுகிற வியாதி வராது. கேஎம்சியில் எத்தனையோ பேர் உக்காந்துருப்பானுங்க, அட்டெண்டர் கேட்டு பாருங்கள் ஒருத்தனோட வியாதியும். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நானும் இருக்கேன். கேஎம்சியில் போய் ஐசியூவில் உட்காந்து படுத்துட்டு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், வரும், ஆனால் வராது. பிசாசு உங்களை தாக்க முடியுமா? பிசாசு வியாதி வைக்க முடியுமா? கடனில் முழுக முடியுமா? வசனம் சொல்லி, நீ தண்ணீரில் கிடக்கும் பொழுது நான் ஆறுகள் உன்மேல் புரோதில்லை. எஸ்ஏ 43:2. சரி, படிக்க வேணாம். வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பிரியமான தேவச்சனமே, பிளஸிங், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சாதாரண காரியங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு வேலையை கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவை நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரே, எப்படியாவது வேலையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்ட முடியாது, நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது சாதாரண ஜெபம். இந்த ஜெபத்திலலாம் எதுவும் அசையாது. ஆண்டவரே இந்த தலைவலியை எடுத்து போட்டீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே.
இந்த ஜெபத்தை கேட்டபடினா நன்றி ஆண்டவரே, ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே. இந்த ஜெபத்தெல்லாம் அசிவது. சில ஜெபம்லாம் எழுதி வச்சுருக்காங்க, புக்கு இருக்குது, அந்த புக்கை பார்த்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஹிஸ்ட்ரி ஜாகிரபியா இல்லை, ஆண்டவரோடு கூட பேசுவது. யுத்த ஜெபம் தானியேல் பண்ண என்ன ஜெபம் தெரியுங்களா? யுத்த ஜெபம். என்னத்தை கண்டது தெரியுமா? அவன் ஜெபித்த நாளில் யுத்த தேவ தூதர்கள் வர ஆரம்பித்தார்கள். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஆமா, எத்தனை நாள் துவங்கி? நீங்க ஜெபம் பண்ண ஒரே நாள்ல ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆனா உங்க ஆசீர்வாதத்தை பிசாசு தடுத்து வச்சிருவான். வசனம் சொல்கிறது 10:2 நீங்க படிச்சீங்கன்னா, அந்நாட்களிலே தானியேலாகிய நான் 3 வாரம் முழுதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அவர் ஜபத்துக்கு பதிலை கொடுத்துட்டாரு. அந்த பதிலை கொடுக்குறப்ப அந்த பதிலை வாங்கிட்டு அந்த தேவதூதன் வரான். யார் மெசஞ்சர்னா காப்ரியல் வரான். காப்ரியல் தூதன் வரும்பொழுது பிசாசு வந்து வழி மறைச்சிருச்சு. இன்றைக்கி நிறைய பேரோட ஆசீர்வாதம் பாதியில் தொங்கிட்டு இருக்கு. கீழே வந்தாலும் பிசாசுக்கால ஒன்றும் பண்ண முடியாது, அடித்து நவுத்திருவீங்க. நீங்களாம் இருக்கீங்க, அடித்து நவுத்திருவீங்க. ஆனால் நடுவானத்தில் என்ன பண்ணுறான்? பிசாசு தடை பண்ணி இந்த ஆசீர்வாதம் தானியேலுக்கு வரக்கூடாது. நிறைய பேர்த்துக்கு வராத காரணம் என்னவென்று சொன்னால், ஆகாய மண்டலத்தில் 2ஆம் வானத்தில் பிசாசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காதபடி என்ன பண்ணுறான்னா தடை பண்ணுறானா. 13ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும் படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். பாருங்க, இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெர்சியா 11ஆம் வசனம், பெர்சியாவின் ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அதிபதி பெர்சியாவின் கீழே தானே பெர்சியா இருக்கு, பூமியில் தானே பெர்சியா இருக்கு. ஆனால் 2ஆம் வானத்தில் ஏரியா டீமன், டெரிட்டரி டீமன், எல்லை பிசாசுகள், இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கும். இப்போ புத்தூர்னா புத்தூருக்கு ஒரு பலமான் இருப்பான். சரி, அவன் என்ன பண்ணுவான்? இருந்துக்கிட்டு வர வேண்டிய ஆசீர்வாதம், சர்ச்சுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், சர்ச்சுக்கு வர வேண்டிய நன்மை, இதெல்லாம் என்ன பண்ணுவான்? தடுத்து நிறுத்திட்டே இருப்பான். நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்க நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க பிசாசை நம்ம என்ன பண்ணுவான்னா அவருடைய செயல் இழந்து போயிடும். நீங்கள் ஜெபித்தாதான் அற்புதம் நடக்கும், ஜெபிக்கலன்னா அற்புதம் நடக்காது. வாக்குத்தத்தம் வந்துருச்சு, இருள் பூமியும் காரில் ஜனங்கள் மூடும், ஆனாலும் கர்த்தர் என்மேல் உதிப்பார். ஆமாம், இந்த வாக்குத்தத்தம் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வாக்குத்தத்தம் வச்சு ஜெபிக்கும் பொழுது தான் அற்புதம் நடக்கும். பிசாசின் கிரியை கட்டணும். ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 18:18, நீ பூமியில் எதை கட்டுவீரோ அது பரலோகத்தில் கட்டப்படும், நீ பூமியில் எதை கட்டவிழ்க்கிறீரோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். மத்தேயு 16:19 படிச்சீங்கனாலும் அதுவும் அதை தான் சொல்லும். ஆகவே உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், லேசான ஜெபமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ஜெபம் ஒரு யுத்த ஜெபமாக இருக்க வேண்டும். ஏன் நன்மை வரல, ஏன் ஆசீர்வாதம் வரல, ஏன் படிப்பு வர என் பிள்ளைக்கு, எந்த பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து வச்சிருக்காரு. ஆமென். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து வச்சிருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சுகத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? பெர்சியாவின் அதிபதி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பெர்சியா தேசத்தில் தான் யார் இருக்கா? தானியேல் இருக்கான். அந்த தானியேல் பெர்சியா தேசத்தில் இருக்கப்பன அந்த பெர்சியாவோட அதிபதி மேலே ஒரு பிசாசு உட்காந்துருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விட மாட்டான். நல்லா கவனிச்சுக்குது. இதுதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் போய் ஜெபிக்கிறது. இது நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்ப, பரமண்டங்கள் இருக்கிற பிதாவே உடைய நாம மகிமைப்படுவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதா, அண்டண்டு ஆகாரத்தில் இன்று எங்களுக்கு தாரும், நாங்கள் எங்கள் கடனை அளிக்க மன்னிப்பது போல எங்கள் கடனெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே.
ஆண்டவருக்கு அது ராஜ்யம் வல்லமை மகிமை உம்முக்கே உரியது அப்படின்னு சொல்லி இந்த ஜபத்தெல்லாம் பிசாசு அசைய மாட்டான். அதை என்ன பண்ணிட்டாங்க, இது லார்ட்ஸ் ப்ரேயர்னு மாற்றிட்டாங்க. ஆங்கிலட்ட இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரஸ்பிட்டேரியன் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மற்ற சர்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இது லார்ட்ஸ் ப்ரேயர். திஸ் இஸ் நாட் அ லார்ட்ஸ் ப்ரேயர். அவருக்கு ஜெபம் பண்ணாரா? அவர் வந்து தீமையிலேருந்து நம்ம அகற்றி மாற்றிக்கொள்ளணும் என்று ஜெபம் பண்ணுவாரா? ஏன் அவரே வல்லமை உள்ளவர், அவரே அதிகாரம் இல்லை. அவர் சொன்னார் இந்த மாதிரி ஜெபிங்க பேட்டர்ன் இருக்கட்டும் அப்படின்ட்டார். உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அதையே சொல்லிட்டு இருப்பாங்க, இது மாதிரி பேட்டர்ன் இருக்கணும். வசனம் சொல், பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உமது நாமம் யார் மூலமாக மகிமைப்படட்டும்? உங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். நம்புறீங்களா? என் மூலமாக மகிமை அடையட்டும், என் மூலமாக பரிசுத்தம் அடையட்டும், அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக தேவனோட ராஜ்யத்தில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். அதுதான் முக்கியம். ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வார்த்தையை முடிச்சிருவாங்க. ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுங்க சொல்லுங்க பார்ப்போம், ஒரு பிசாசை விரட்டுங்க சொல்லுங்க பார்ப்போம், முடியாது. ஏன்னா என்ன இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்துல இல்லை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை, அதிகாரம் தேவை, வல்லமை தேவை, தேவனுடைய பிரசனம் தேவை. பிரியமான தேவ ஜனமே, பிசாசு எதுக்கு வரான்னா, உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய காரையோ உங்களுடைய வீட்டையோ அவன் திருடுறதுக்கு வரமாட்டான். ஆனால் அவன் எதுக்கு வருவான் தெரியுமா? உங்கள் அக்கினி அவித்து விட வந்துடுவான். அக்கினி ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா, அவன் போட்டானா, அக்கினி ஆஃப் பண்ணி போட்டானா என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் ஜப வாழ்க்கை குன்றி போயிடும், உங்கள் வேத வாசிப்பு குன்றி போயிடும், நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது குன்றி போயிடும். அதுக்கப்புறம் ஆண்டர் விட்டு தூரம் போயிடுவீங்க. அப்போ பிசாசு ஈஸியாக பிசாசோட வேலை 3 வேலை. என்ன வேலை? திருடவும் கொல்லவும் ஈஸியாக போயிட்டு போயிடுவான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க காரை திருடிட்டான், அதுக்கப்புறம் பைக்கை திருடிட்டான், அதுக்கப்புறம் அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லைங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போய் வந்துடும், ஈஸியாக எடுத்துருவான். என்னத்தை எடுத்துருவானா? உங்கள்கிட்ட இருக்க அபிஷேகத்தை எடுத்துருவான், உங்கள்கிட்ட இருக்க அக்னி எடுத்துருவான். அவ்வளோதான், மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. நல்லா அந்நிய பாஷை பேசுவீங்க, ஒருத்தர் சொல்லுவான், நீங்கள் அந்நிய பாஷை பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரியலன்னா ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அந்நிய பாஷை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஆளுன்றலாம் பேசாதீங்க. பவுல் கூட சொல்லுவார், என்னென்னா நிறைய காரை நீங்கள் எழுதி கொடுத்தீங்க, அதில் ஒரு குறிப்பு நான் சொல்கிறேன் பாருங்கள், சர்ச்சில் அந்நிய பாஷை பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம்? பலன் வர்றதுக்காக பேசுகிறோம். அவர் அதை தான் சொல்ல வர்றாரு. நீங்கள் இங்கே பேசிட்டீங்க, நீங்கள் உங்களால் எல்லாருமே இப்போ நான் பிரசங்கம் பண்ணாதா ரிபாலா தூராபஷாதா நம்ம நம்ம தூராபஷாதா ரிகராபா நம்ம இப்படியே பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன புரியும்? உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆமேன் சொல்லி எல்லாம் போயிட்டு வாருங்க சொல்லி அனுப்பிச்சி விட முடியுமா? அதுக்காக தான் அவர் அப்படி சொன்னார். உடனே நம்பாளுங்க என்ன அடிச்சுன்னா, சர்ச்சில் அந்நிய பாஷையே பேசக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் இருந்தால் அதை ஒன்று பெருசாக்கி அதை ஒன்றுமே உள்ளமாக்கிடுவான். பேசுங்க, இங்கே தான் பேசுகிற இடம், இங்கே தான் தேவனோடு கூட பேசுகிற இடம், இங்கே தான் ஆராதிக்கிற இடம். நம்ம எல்லாம் எதுக்கு ஒரு இடத்துல இருக்கோம்? ஏன்னா வீட்டிலே உட்காந்து ஆராய்ச்சிட்டு போயிட்டு ஒரு காணிக்கப்பட்டியை வச்சுட்டு எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிக முடிச்சிருங்களேன் இந்த பாட்டை. இவ்வுலகில் துணை நேசுவே அப்படின்னு சொல்லி சுற்றி வந்து காணிக்கப்பட்டையில் ஒரு 10 ரூபா போட்டு உட்காந்துக்கிறதா? இல்லை. தேவ பிள்ளைகள் இடத்துல வரணும். இந்த இடத்துல வரும்பொழுது தான் ஆண்டோட வார்த்தை கேட்கப்படும். தேவனோட வார்த்தை உங்களுக்கு கேட்க வேண்டும். நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் நானும் வளர வேண்டும், ஆவியில் வளர வேண்டும். உங்ககிட்ட இருக்க அபிஷேகம், எங்கிட்ட இருக்க அபிஷேகம், உங்ககிட்ட இருக்க அபிஷேகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் முழுவதும் தேவன் வல்லமையினால் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென். ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்க வேண்டும். ஆமென். அதற்காக தான் சர்ச். நம்ம எதுக்கு வியாழக்கிழமை ஜெபிக்கிறாங்க? எதுக்குன்னு சொன்னால் இந்த சர்ச் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எதுக்கு வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறோம்னு சொன்னால் பிசாசின் கிரியில அழிக்கும்படி தேவ குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆகவே நான் ஜெபிக்கிறேன். இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய வல்லமையை கர்த்தர் கொடுக்கணும்னா he just rob the prayer. அவன் என்ன பண்ணுவான்? உங்கள் ப்ரேயர் எடுத்துருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? சந்தேகத்தை கொடுப்பான். நான் பேசுகிறது அந்நிய பாஷையா இல்லை வேறு பாஷையா? இல்லை, நீங்கள் பேசுகிறது அந்நிய பாஷை தான். பிசாசு சொல்லுவான், இல்லை நீ பேசுகிற அந்நிய பாஷை இல்லை என்று சொல்லி. ஆகவே பிரியமான தேவச்சனமே, உங்கள் ஆவியை அணைச்சிட்டா, உங்கள் அந்நிய பாஷை எடுத்துட்டா, உங்கள்கிட்ட அக்னி எடுத்துட்டா, அபிஷேகத்தை எடுத்துட்டா, அவனுக்கு என்ன வேணும்னு என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்காக காரு போயிடும், ஆட்டோமேட்டிக்காக பைக்கு போயிடும், ஆட்டோமேட்டிக்காக வீட்டு போயிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைகள்லாம் தாறுமாறு ஆயிடுவாங்க. நீங்கள் சர்ச்சுக்கே வரலன்னா உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் சிதறடிக்கப்படும். இது பிப்ளிக்கல் ட்ரூத். நான் ஜெபிக்க போகிறேன். சொல்லுங்களேன், நான் ஜெபிக்க போகிறேன். எது வரைக்கும் ஜெபிக்க போகிறீங்க?
எது வரைக்கும் ஜெபிக்க போகிறீங்க? பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஜெபிக்க போகிறேன். உங்கள் லைஃப் ஸ்டைலே ஜெபிக்கிறத ஸ்டைலாக இருக்கணும். ஆமாம், சாதாரண காரியத்துக்கு சாதாரணமாக ஜெபிக்கலாம். ஆனால் இந்த யுத்த காரியத்துக்கு யுத்தம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். பிரியமான தேவச்சனமே, யோசுவா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 7 நாள் என்ன பண்ணாங்களாம்? சுற்றி வந்தாங்க இல்லையா? 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்தாங்க. என்ன வந்தாங்க? 7 நாள் முதல் நாள் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? சுற்றி என்ன பண்ணாங்க? ஆமாம், உங்கள் ஜெபம் அப்படி சுற்றி வரும். பிசாசு சொல்லுவான், ஒரு கல் கூட விழுல படுறா, சுற்றி வந்துட்ட. எல்லா கல்லும் இதோட தான் இப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2வது ரவுண்டு பேசலை, எதுவுமே பேசலை. ஆனால் பிசாசு பேசுவான், 2வது ரவுண்டு அடிச்சல, ஏதாவது கல் விழுந்திருக்கா? ஒரு கீரல் இருக்கா? ஒரு கீரல் கூட இல்லை. பிசாசு கிண்டல் பண்ணுவான். 3வது முறை, 4வது முறை, 5 முறை வந்துட்டீங்க, 6வது முறை வந்துட்டீங்க, இன்னும் 1 முறை தான் இருக்குது. 6 முறை நடக்கலை. இந்த 7வது முறை நடக்க போது நீனும் நம்பிட்டு இருக்கிய. வாடா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை ஆசீர்வாதத்துக்கு போகிறத ஆசீர்வாதம் இல்லாமல் மாற்றி போயிடுவான். 6 முறை சுற்றிட்டேன், 6 முறை சுற்றிட்டேன் ஆண்டவர். 7ஆம் முறை சுற்றுறேன். 7வது முறை சுற்றும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எரிகோவின் மதிலை விழும்படி செய்வார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? நிறுத்தாதீங்க. உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. உங்கள் பிஸ்னஸ்க்காக ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. ஒன்றுமே நடக்கலை, பரவாயில்ல, ஜெபிங்க. கர்த்தர் ஒரு நாள் கர்த்தர் உங்களை என்னை உயர்த்துவா. ஹல்லேலூயா. அற்புதம் ஆண்டவர் எப்படி செய்வார்னா, ஸ்லோ மோஷனில் செய்ய மாட்டார், வேகமாக அவசரப்பட்டு செய்ய மாட்டார், திடீர்னு செய்வார். அது உங்களால் கிரகிக்க முடியாது. இன்னைக்கு நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நியமித்த நாட்களிலே அது நடக்கும். திடீர்னு செய்வார். நல்லா தான் போயிட்டு இருப்பீங்க, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரோட ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பானா, எந்த தீங்கு உங்களுக்கு வராது. காலையில் ஜெபிச்சுட்டு வாங்க. பிசாசின் கிரியில கட்டி விட்டு வாங்க சர்ச்சுக்கு. பிசாசின் கிரியில காலையில் கட்டிட்டு அந்த நாள் ஆரம்பிங்க. அந்த நாள் முழுதும் உங்களுடைய நாளாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை என்ன ஆக்குவேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னாரு. ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தணும்னு இருக்காங்க. ஆண்டவரே, அன்னைக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஆண்டவருக்கு ரிமைண்ட் பண்ணுமா? ஐயோ, நான் மறந்துட்டேன்ப்பா. நான் சொல்லியிருந்தேன், ஆபிரகாமுக்கு சொன்னேன், ஆனால் மறந்துட்டேன். வருஷம் ஆச்சு பற்றியா, 25 வருஷம் ஆச்சு பற்றியா, ஆனாலும் மறந்துட்டேன் அப்படி சொல்கிற ஆண்டவரை நம்ம ஆண்டவர் இல்லை மறக்கவே மாட்டார். அவருக்கு ஞாபகப்படுத்தவும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த நாளில் கர்த்தர் கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் செய்வார். கரங்கள் தட்டி ஆண்டவர் 2 செலுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம், நீ பாரு, நான் சொன்னேன் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்கிறேன், உடனே ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கொடுத்தாரு? ஈசாக்கு கொடுத்தார். பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாங்க ஈசாக்கு. வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 26:13 படிச்சிங்கன்னா, ஈசாக்கு பெரிய மனுஷனானா, வர 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 பெரிய மனுஷனானா, கர்த்தர் உங்களையும் பெரிய மனுஷனாக மாற்றுவார். ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன பண்ணுறான்? ஒரு நாள் கல்லை தலையில் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு கிடக்கிறான். இது வனாந்தரத்தில் படுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர், தம்பி எந்திரி அப்படின்னாரு. யார் நீ உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரியா இருக்கு அப்படி சொன்னால், ஆபிரகாம், உங்கள் தாத்தா ஆபிரகாமுக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த வசனமும் சொல்லியிருக்கிறது உங்களை பற்றியும், உங்கள் அப்பாவை பற்றியும், உங்கள் அம்மாவை பற்றியும், உங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறது. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ, போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ. கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனாய் கர்த்தரா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், இல்லை முடிஞ்சு போச்சு, அது ஆபிரகாமும் முடிஞ்சு போச்சு. இப்போவும் சொல்கிறான் பிசாசு, என்னன்னா அப்போஸ்தலர் காலத்திலே அற்புதங்கள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரே போட்டு போட்டான். இப்போலாம் அற்புதங்கள்லாம் கிடையாது, இப்போலாம் பிசாசெல்லாம் பிசாசே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. யாக்கோபு என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி ஆற்றுலேருந்து அக்கறைப்படுத்தி வச்சுட்டு தனியாக போய் என்ன பண்ணான்னா, தேவனுடைய யுத்தம் பண்ண ஆரம்பித்தானா. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட மாட்டேன். ஆமென். அவன் ஜெபித்தான், போராடினா, மல்யுத்தம் அப்படின்னு இருக்கு. அந்த மல்யுத்தம் ரெஸ்லிங் பண்ணால்
அந்த ரெஸ்லிங் பண்ணனால அவருக்கு ஏய் உன் பேர் என்னப்பா? அவன் சொல்கிறான் யாக்கோபு. இனிமேல் உன் பேர் யாக்கோபு இல்லை, இனிமேல் உன் பேர் என்னது? இஸ்ரேல். இஸ்ரேல்னா என்ன அர்த்தம்? தேவ பிரபு. அவன் பேரில் ஒரு நாட்டையே கர்த்தர் கொடுத்தார். எப்படிதாங்க? ஒரு ஜெபத்தில் மாறிச்சு. ஏன் உங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? மாற்றுவாரா மாற்ற மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுவிட்டு காசிப், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் செய்யலை, எனக்கு அது செய்யலை, எனக்கு இது செய்யலை. இந்த புளித்த மாவு மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்துக்க, புளித்த மாவு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பொங்கி வந்து நிற்கும். அப்படி போட்டு சாப்பிட்டா தான் தோசை நல்லாயிருக்கும். இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணும்? ஈஸ்ட்லாம் கலந்து அது பொங்கி வரும். இல்லை, நம்மலாம் பிராண்டு நியூவாக இருக்கணும். ஆமேன். நம்புறீங்களா? ஆமாம், நீங்களாம் நம்மலாம் பிராண்டு நியூ. என்ன ட்ரேடுன்னு அக்மார்க் ட்ரேடுன்னு முன்னாடிலாம் இருக்கும். இப்போ வந்து ஐஎஸ்ஐ இல்லையா? ஐஎஸ்ஐ முத்திரை. நமக்கு ஆண்டவர் ஒரு முத்திரை வச்சுருக்காரு. என்ன முத்திரை தருமா? ஹெவன்லி பிராண்டட். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து ஹெவன்லி பிராண்டட் உங்களுக்கு முத்திரை கொடுத்து பிசாசு உங்களை பார்த்தானே ஓடி பயப்படுவான். நம்புறீங்களா? வியாதி வரும்னா பயப்படுவான். இந்த டெங்கு கொசுக்கு வந்து உங்களை கடிக்கிறதுக்கு யோசிக்கணும். தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்ட வச்சார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லாருடைய நபரையும் ஆண்டவர் வாயை கட்டிப்படுவார். பிசாசன் கிரியை கட்டிப்படுவார். பிரியமான தேவ ஜனமே, முதல் நாள் ஜெபிக்கிறார் தானியேல், ஒன்றும் நடக்கலை. ரெண்டாவது நாள் ஜெபிக்கிறார். தானியேலுக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பதில் கிடைக்க வரைக்கும் நான் ஜெபிப்பேன். முதல் நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள், அஞ்சாவது நாள், 10வது நாள், 11வது நாள், 17வது நாள், 12வது நாள், 18வது நாள், 19, 20, 21 வரும்போது திடீர்னு வந்தார். திடீர்னு வந்து என்ன பண்ணாராம்? தானியேல் முதுகில் அப்படி தட்டினாராம். இந்த வசனம் படிமா தானியேல். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே. என்னமா சொல்றாங்க? பிரியமான புருஷனான தானியேலே. ஆமென். பிரியமானவர் சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு பிரியமானவன். நீங்க ஜெபித்தீனா கர்த்தருக்கு பிரியமானவள் தான். ஏன்னா தானியேல் என்ன பண்ணா, நாளை ஜெபிச்சுட்டு ஒன்றும் நடக்கலை. ஒரு வாரம் பார்த்தா ஒன்றும் நடக்கலை, எதுவும் நடக்க மாட்டேங்குது. நானும் பாஸ்ட் இருந்து பார்த்தேன், ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. தேவ சித்தம் இல்லை போட்டிருக்குங்க. நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துருக்கேங்க. பிரதர், நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். நானும் ஜெபிச்சு பார்த்தேன், எனக்கு சரியான ஒரு ரிசல்ட் வரல. என்ன பாருங்களேன், பரலோகத்தில் இருக்கிறது இவங்க பேசுவாங்க. இங்கேருந்து என்னமோ ஆண்டவர்கிட்ட நேரில் போய் உட்காந்து பேசு. எனக்கெல்லாம் சொல்கிறது கூட பயமாக இருக்கும். ஆண்டவர் பேசினார், வார்த்தையில் என்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. புருஷனே தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்கையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன். ஆமென். ஆண்டோட வார்த்தையை கேட்கும் பொழுது நடுக்கத்தோடு இருக்கணும். அதான் சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவள். கர்த்தருக்கு பயப்படணும்னா அப்படியே பயந்து நடுங்கிறதில்ல, ரெஃபரன்ஸ், மரியாதை கலந்த கர்த்தரோட வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். சம்பளம் உயரல, ப்ரொமோஷன் இல்லை, சேலரி ஹைக் இல்லை, கம்பெனி சரியில்லை, வீடு சரியில்லை, வேறு வீட்டை கட்டணும். நிறைய பேர்த்துக்கு வீடு கட்டவே முடியாது. நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, வேலை கிடைக்காது. 40 வயசுனாலும் சரி, 50 வயசுனாலும் வேலை கிடைக்காது. சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் வராது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் எல்லாத்துக்குமே நடக்கணும். ஆனால் இதெல்லாம் ஏன் நமக்கு மாத்திரம் நடக்குது, ஏன் உங்களுக்கு மாத்திரம் நடக்குதுன்னா, ஆவிக்குரிய தளத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் ஒரு சிக்கல் இருக்கும். அந்த சிக்கலை எடுத்து போடணும். அதுதான் இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, உங்கள்கிட்ட அபிஷேகத்தை எடுத்து போட்டால் பிசாசு ஈஸியாக புந்து வருவான். உங்கள் ஜெபத்தை எடுத்து போட்டால், நீங்கள் ஜெபிக்கலன்னா உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது. நீங்கள் ஆண்டோட வார்த்தையை கிளைம் பண்ணலன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஆண்டோட வார்த்தையெல்லாம் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். அதை சொல்லணும், அதை என்ன பண்ணணும், அதை தியானிக்கணும்னா அதை பற்றி நினைக்கணும். யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது அப்படின்னு நினைக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, மட்டர் என்று சொன்னார் அந்த வார்த்தையை அசைப்போடுவது. நம்பர் 3 என்னவென்று சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லுவது. அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அது நடந்தாலும் சரி, நடக்கலாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டியது கடமை. யாரோட கடமை? உங்களுடைய கடமை. ஆகவே நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்லியிருக்கார், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்வார், 4 வகையான குரூப் இருக்கும். ஏனெனில்
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன உண்டு? நம்ம ஆண்டவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? ஆமா, சும்மா கர்த்தர் கிடையாதுங்க, சேனைகளின் கர்த்தர். அவருக்குள்ள ஒரு பெட்டாலியன் இருக்கு. அந்த பெட்டாலியனை இறக்கி விடுங்க. தேவதூதர்கள் ஊழியம் இருக்கு. தேவதூதர்கள் ஊழியம் பார்த்தீங்கன்னா, தேவதூதர் ஊழியம் தான் இருந்துச்சு. இங்கேருந்து தானியல் மேலே பறந்து போய் சண்டை போட்டு வந்தாரா? அவர் பாட்டு முழங்காலில் இருக்கார். தேவதூதர்கள் சுத்தம் பண்ணுறான். யார்? காபிரியல் வரான். காபிரியல் முடியலன்னு சொன்னோன்னே மிகவேலை கூப்பிட்றான். மிகவேலேருந்து என்ன பண்ணுறான்? யுத்தம் பண்ணி ஆன்சரை வாங்கி கையில் கொடுக்குறான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு 21 நாள் ஆச்சு. இதுதான் தானியலோட 21 நாள் ஜெபம். இந்த 21 நாள் ஜெபம், இந்த அவன் எதுக்கு ஜெபம் பண்ணான்னா, 21 நாள் ஒரு 10 நாள்னால் அது 10 நாளில் முடிஞ்சிருக்கும். ஆனால் இது எப்போ முடிஞ்சிச்சுன்னா 21 நாளில் முடிஞ்சிச்சு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க? 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். என்ன உங்களுக்கு வந்துச்சு 21 நாளில்? தானியலுக்கு பதில் வந்துச்சு. உங்களுக்கு பதில் வந்துச்சா? வரலைன்னா தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். வாடலாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. 21 நாள் என்ன? 50 நாளில் ஜெபம் பண்ணுங்க. 50 நாள் இல்லை, 60 40 நாள், 40 நாள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் குடும்பத்தில் சில குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் குடும்பத்தில் வேலை இல்லை, ஏன் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சரியான நாட்கள் இல்லை, எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு ஆசிரமம் நடக்கலை, வீடு கட்ட முடியல? ஏன்னா அப்பா வீடு கட்டியிருக்க மாட்டார். ஏன்னா குடும்பத்தில் சாபம் இருக்கும். ஏனென்று சொன்னால் 40 வயதிலையோ 50 வயதிலையோ அவசியம் குடும்பத்தில் மரணம் இருக்கும். இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் சாபம். இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய தளத்தில் போய் பார்த்தா தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது சும்மா நடக்கிறது இல்லைங்க. ஆவிக்குரிய மண்டலத்திலும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. அங்கே போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதை கண்டுபிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. அவன் சொல்கிறான், பெர்சியாவின் ராஜா வந்தான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, பிசாசு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக பல காரியங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நம்ம படிக்கும்பொழுது இப்படி தாங்க படித்தோம். எப்படி படித்தோம்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 படித்தோம். அதுக்கு முன்னாடி சில பகுதி இருக்குது. எலியான்னு ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு தெரியும் எலியாவை பற்றி. எலியாவுக்கு அசிஸ்டண்ட் யாருன்னா, யார் அசிஸ்டண்ட்டு? எலிசா. எலிசா தான் எங்கேயும் போவார். மனுஷன் பாவம், அவர் எங்கே போனாலும் அவர் கூட போவார். அப்போ அவர் கேட்டார், என்ன கேட்டார்னா, உங்கள்கிட்ட இருக்க அபிஷேகம் எனக்கு எத்தனை மடங்கு வேணும்? ஆமாம், அப்படியே கொடுத்தா கேட்டாலும் பரவாயில்ல, ஒரு சமயம் கொடுத்துருப்பார். இவன் என்ன பண்ணால் 2 மடங்கு கேட்டான். எத்தனை மடங்கு கேட்டான்? 2 மடங்கு அபிஷேகம் எனக்கு வேணும். இன்றைக்கி ஆண்டவர் 2 மடங்கு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். ஆயத்தமாக இருக்கிறவங்க பெற்றுக்கொள்வீர்கள். 2 மடங்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். சாதாரண கேட்டால் கொடுத்துருப்பேன். நீ கேட்டது அரிது, ரொம்ப கஷ்டமான அதை கேட்ட. அதை இதெல்லாம் கேட்டிருந்தேன்னா நான் என்னங்க போவேன்? எனக்குள்ள அபிஷேகம் நான் எப்படி நான் கொடுக்க முடியும்? நான் கொடுக்க முடியாது. அபிஷேகம் யார் தான் கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். நீ என்கிட்ட வந்து கேட்குற, நான் நீ நெல்லிக்காய் கேட்டவா கொடுத்துருப்பேன். நீ ஒரு பப்பாளி பழம் கேட்டால் நான் ஒன்று கொடுத்துருப்பேன். அதெல்லாம் அவன் கேட்கல. அவன் என்ன கேட்டான்னா 2 மடங்கு அபிஷேகத்தை கொடு. எங்கே போகிறாங்கன்னா கீழ்கால சொல்கிறான், அந்த பாரு நான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு, நீ பேசாமல் போயிரு அப்படின்றான். நான் போக மாட்டேன், எனக்கு கிடைத்தால் ஒழிய எனக்கு அது கிடைக்க வரும்படி நான் உன் கூட ஃபாலோ பண்ணுவேன், உன் பின்னாடியே தான் வருவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லிடுவான். அவன் இதுக்கு மேலே பெரிய ஆளாக இருப்பான். ஆமாம், கீழ்காலில் போகிறான், அங்கேயும் முடியல. அதுக்கப்புறம் எங்கே போகிறான்னா பெத்தேலுக்கு போகிறான். பெத்தேல் போகிறான்னு சொன்னால், எலிசா இந்த பாரு என்னை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறாரு, நீ இப்போ கூட கேளு, என்ன வேணுன்னா சொல்லி நான் உனக்கு தந்துட்டு போகிறேன். அந்த இடத்துல பைபிள் காலேஜ் வச்சுருக்கேன். தீர்க்கதரிசனம் பைபிள் காலேஜ் நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எலிசா பார்த்தாரு, அந்த பைபிள் காலேஜ் வேணால் உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு போகிறேன், இல்லை என் இடத்த வேணால் உன் பேருக்கு பத்திரம் போட்டு கொடுத்துட்டு போகிறேன், நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், உங்கள்கிட்ட இருக்க அபிஷேகம் எத்தனை மடங்கு சொல்லுங்களேன்? உங்களுக்கு எத்தனை மடங்கு அபிஷேகம் வேணும்? உங்களுக்கு எத்தனை மடங்கு அபிஷேகம் வேணும்? 2 மடங்கு. ஆமேன். அதுக்கப்புறம் பெத்தேல் போன பிறகு என்ன பண்ணுறாங்க? எரிகோவுக்கு போயிடறாங்க. எரிகோவுக்கு போன பிறகு, எலிசா நீ ஏன் பின்னாடி வர? நீ கேட்ட காரியம் ரொம்ப கஷ்டமான காரியம், அது நடக்காது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். இல்லை உன்கிட்ட இருக்க அபிஷேகம் 2 மடங்கு வேண்டும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்மா போட்டோம். ஒரே போடு. அதுக்கும் அவன் மசியில் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, யோர்தான் வந்துச்சு. யோர்தான் வந்தால் என்ன பண்ணார்? சால்வை எடுத்தார். யார்? எலியா சால்வை எடுத்தார், அடிச்சார். அடிச்சோன்னா என்னாச்சு? யோர்தான் 2ஆக பிளந்துருச்சு. 2 பேரும் சேர்ந்து தான் போகிறாங்க. ஆமாம், ஒருத்தருக்குரிய ஆசீர்வாதம் மற்றவருக்கு அந்த ஆசீர்வாதம் பரவ ஆரம்பிக்கும். உங்ககிட்ட இருந்த அபிஷேகம்
உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தவர்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். அக்கினியோட தன்மை என்னன்னா, அக்கினி எரியும், அக்கினி தானும் எரிஞ்சு கொண்டு பக்கத்தில் இருக்கிறதையும் அது எரிக்க ஆரம்பிக்கும். ஆமேன். அக்கினி என்ன பண்ணுமா? சுட்டெரிக்கும். ஆண்டவருடைய அக்கினி சுத்திகரிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே வசனம் சொல்லுகிறது, யோர்தானை பிளந்து போயிட்டாங்க, அக்கினி ரதம் வருது. எலியா என்ன பண்ணார்? ஏறி போயிட்டாரு. ஆனால் அவருடைய சால்வை மாத்திரம் என்ன பண்ணுது? அப்படியே கீழே விழுவுது. அப்போ எலிசா என்ன பண்ணுறாரு? அந்த சால்வை எடுத்துக்கொண்டு தன்னிடத்துமா வராரு. இப்போ எங்கே தாண்டி போயிட்டார் அவர்? எதை தாண்டி போயிட்டார்? யோர்தானை தாண்டி போயிட்டார். எலிசாவால் திறக்க முடியுமா? இங்கே தான் கொஸ்டின். அவன் என்ன பண்ணுறா? அந்த சால்வையை முறுக்கி, எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு கேட்டான். ரெண்டாக பிறந்துச்சு. இன்னைக்கு இயேசு நாமத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அது உன்னத்தில் இருந்தாலும் ஆழத்தில் இருந்தாலும் இயேசு நாமத்தில் கேட்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். இதுவரை வீடு வாங்கலனா கர்த்தர் உங்களை வீடு வாங்கும்படி கர்த்தர் வைப்பார். இதுவரை கார் வாங்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் கார் வாங்கும்படி கர்த்தர் கொடுப்பார். பூமி உள்ள சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக தேவன் தருவார். ஆண்டவர் சொன்னதே என்ன தெரியுமா? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் சொன்னதே என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானானை தருவேன். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசித்து கூட பார்க்க முடியாதுங்க. கானானை தருவார்னா யாருக்கு? அடிமைப்பட்டவர்களுக்கு. ஆண்டவர் சொல்றான், கானானை தரேன். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம், லாட் ஆஃப் பீப்புள் they don't have a blessings. அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஏன் என்று சொன்னால் அவங்க அதுக்காக ஜெபிக்கிறதில்லை. நீங்கள் அவங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். தானியேலும் அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 10 நாள் கழித்து பார்க்கும்பொழுது அவன் முகம் வந்து பிரகாசமாக இருந்துச்சு. ஆமென். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரோ என்றான். அவன் பயப்படுறான். அதுக்கு பாருங்க, அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களின் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாருங்கள். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. ஆமா, இதுதான் சாப்பிட்டான். ஒண்ணும் இல்ல, பருப்பும் தண்ணியும் குடிச்சாங்க. அப்புறம் என்னாச்சான்? எங்கள் முகங்களில் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரு. என்னை கம்பேர் பண்ணி பாரு. அவன் சிக்கனும் மட்டனும் காடையும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கான். அவன் முகத்தையும் என் முகத்தையும், நான் கீரை சாப்பிட்றேன், பருப்பை சாப்பிட்றேன், பாவக்காவை சாப்பிட்றேன், இதெல்லாம் சாப்பிட்றேன். என் முகத்தை பாரு. இப்ப பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சோதித்து பார்த்தான். அப்புறம் 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. ராஜபோஜனம் சாப்பிட்டாங்க. அவன் முகம்லாம் வாடி போச்சு. நீங்கள் மாத்திரம் பளிச்சுன்னு தருவீங்க. இருக்கீங்களா? சொல்கிறாங்களா உங்கள் முகம் செலிபிரிட்டி முகம் மாதிரி மாறணுமா? இந்த பேஸ்ட் எடுத்து போடுங்க, 10 நாளில் பாருங்கள் உங்கள் முகம் சரி. அது இருக்க அழுக்கு போவோம். எலியாவின் தேவனே எங்கே நடிச்சப்ப என்ன ஆச்சு? யோர்தான் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சோன்னா அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டா எலியாவின் ஆவி இவருக்கு வந்துருச்சு. இதுதான் கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷன் வந்தானே அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து, சார் நீங்கள் எலியாவோட ஆவி இருக்குது, இந்த ஊர் நல்லது தான், ஆனால் அந்த ஊர் வந்து என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல இது கிடையாது. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. எது குடியிருப்புக்கு நல்லது? குடியிருப்புக்கு என்ன வேணும்? நல்ல தண்ணி வருதா, உப்பு தண்ணி வருதா? காவிரி வாட்டர். எங்க வீட்டில் காவிரி வாட்டர். திருநெல்வேலியில் இருக்கவங்க சொல்லுவாங்க தாமிரபரணி வாட்டர்.
கோயம்புத்தூர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? சிறுவாணி வாட்டர். நம்ம திருச்சியில் என்ன வாட்டரு? காவிரி வாட்டர். ஆனால் இந்த வாட்டர் என்ன வாட்டரு? சால்ட் வாட்டர். என்ன வாட்டரு? ஆமாம், உப்பு தண்ணி. கசக்குது, சாப்பிட முடியல, சபிக்கப்பட்டதாக இருக்கு. ஊர் நல்ல ஊர் தான், ஆனால் தண்ணி இல்லை. அப்புறம் ஊர் நல்ல ஊருன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா கசப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இப்படி இருக்கும்? ஊர் நல்ல ஊர், ஆனால் தண்ணி சொல்லுங்கள், தண்ணி கசப்பு. சொல்லுங்கள், தண்ணி. ஆமாம், தண்ணி. இப்போ என்ன மாற்றணும்? அதை என்ன பண்ணணும்? தண்ணி நல்ல தண்ணியாக மாற்றணும். அதனால் மெட்ரோவில் போய் சொல்லணும், வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் பிடபிள்யூவில் போய் சொல்லணும், கொஞ்சம் தண்ணியெலாம் மாற்றி விடுங்க. அப்படிலாம் செய்ய முடியாது. அப்போ சொல்கிறாரு, ஒரு புது தோண்டியை கொண்டு வா, படிமாத. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். என்ன சொன்னா? இந்த தண்ணியை ஆரோக்கியமாக்கினேன். எதை கொண்டு வந்து போட்டான்? உப்பை போட்டான். எங்க போட்டான்? தண்ணி எங்க வருதோ நீரூற்றண்டைக்கு போய் உப்பு அதில் போட்டு இந்த தண்ணீரை நான் என்ன மாக்கினேன்? ஆரோக்கியமாக்கினேன் அப்படின்னு சொல்லி உப்பை போட்டான். உப்பை போட்ட பிறகு என்னாச்சுன்னா, இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காது. இனி சாவும் வராது, கஷ்டமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது, இனி எந்த ஒரு தீங்கும் வராது. பிசாசு பார்த்துக்கங்க, ஏதோ ஒரு காரியம் ஏற்கனவே இந்த இடத்துல நடந்திருக்கு. எங்க? எரிகோல. அதனால தான் இது தொடர்ந்து வருது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில். நம்மளோட முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சாங்களோ இல்லையோ, ஆனால் என்ன சேர்த்து வச்சுருப்பாங்க? சாபத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்கள தப்பு சொல்ல வேணாம், மறித்து ஆண்டோட்ட போயிட்டாங்க. ஆனால் நம்ம சாபத்தை என்னவா மாற்றலாம்? ஆசீர்வாதமாக மாற்றலாம். அப்போ முன்னோர்கள் ஏதோ செஞ்சுருப்பாங்க. இது ஏன் உப்பு வந்துச்சு? ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் இல்லாமல் இது உப்பாக வாரது இல்லைனா நல்ல இடம், அது நல்ல ஸ்தலம், நல்ல இருக்கிற இடம், இந்த இடத்துல ஏன் உப்பு வந்துச்சு? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2022க்கு போக முடியாது, 2021க்கு போக முடியாது, 2017க்கு போக முடியாது. ஆனால் ஆண்டவர் 2017க்கும் போக முடியும், 2025க்கும் இருக்க முடியும், 2030ம் இருக்க முடியும். ஆண்டவர் ஹல்லேலூயா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ முற்காலத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்துன்னு சொன்னால், யோசுவா யுத்தம் பண்ணும் பொழுது அவன் யுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தேசத்தை என்ன பண்ணுறான்? சபிக்கிறான். என்ன சபிக்கிறான்னா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கும் இதோடைய காரணம், கசப்புக்கு காரணம் என்னவென்று சொல்லி. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். ஆமா, சபிச்சுட்டு போயிட்டான். இந்த இடம் சபிக்கப்பட்டது. அதனால என்னாச்சுன்னா, அங்க வர தண்ணியும் கசப்பாக மாறிச்சு. சபிக்கப்பட்டது. நீங்க ஒரு ஆட்டோல போட்டுருந்துச்சு, கஷ்டப்படாதவன் சபிக்கப்பட்டவன். ஆடப்பாவை, இது யாரா உனக்கு சொல்லி கொடுத்தா? கஷ்டப்படாதவன் சபிக்கப்பட்டவனா? கஷ்டப்படாதவன் நல்லா ஜாலியாக இருக்கிறவன்டா. அவன்லாம் எந்த அளவுக்கு நொந்து போய் எழுதியிருப்பான்னு பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில் அத்தி கிழிஞ்சு போயிருக்கும், வாழ்க்கையை கிழிஞ்சு போயிருக்கும். என்ன நொந்து போச்சுன்னா அவன் எழுதி வச்சுருப்பான் பார்த்துக்கோங்க. அப்போ கஷ்டப்படணும்னு நான் பிசாசு நினைக்கிறேன் ஒழிய, ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் தான் அவர் பேர் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும். பின்னாடிக்கு நீங்கள் போக முடியாது. முன்னாடி வேணால் சொல்லலாம், 2030 நான் இப்படி இருப்பேன், 2028 நான் இப்படி இருப்பேன், 2028 எங்கள் வீட்டில் எல்லா காரியங்களும் நல்லா முடிஞ்சிடும், கடனெல்லாம் முடிஞ்சிடும், அதை சொல்லலாம். ஆனால் பின்னாடி போய் நீங்கள் என்ன செய்ய முடியாது. 2015 நான் இப்படி இருப்பேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் என் ஆண்டவர் ஆதியும் அல்பாவும் ஒமேகாவும் இருந்தவரும் இருக்கிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆகவே சில பேர்த்துக்கு வீடு கட்டவே முடியாது, அவங்க அப்பா அல்லாத வீடு கட்டியிருக்க முடியாது. சில பேர்த்துக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும், அவங்க அப்பாவுக்கு தலைவலி வந்திருக்கும். சில பேர்த்துக்கு பாதியிலே உயிர் போயிடும், அது மரணம் ஏற்படும், ஆக்சிடென்ட் நடக்கும், அடிப்பட்ட காலையிலே அடிபட்டுட்டே இருக்கும். இதெல்லாம் சாபம். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா
ஆவிக்குரிய தளத்தில் பிசாசு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா அவங்கள ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் சாபம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மென்டலாக இருப்பாங்க, குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சரியான வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் எதுனா பிசாசு உங்கள் தலைமுறையில் சாபத்தை கொண்டு வந்து வைப்பான். ஆனால் கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி, சொல்லுங்களேன், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டான். ஏன் நீங்கள் ஆசீர்வாதம் மாற்றக்கூடாது? முடியுமா? முடியும். இதை தான் எலிசா செஞ்சா. அன்னைக்கு அந்த உப்பை கொண்டு வந்து போட்டான், இந்த இடம் ஆசீர்வாதம் மாறட்டும். அன்னையிலேருந்து அந்த தண்ணீர் அவ்வளோ சுவையாக மாறினது. உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை எடுக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை எடுக்கும்படி தான் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது எதற்கென்று சொன்னால், நீங்களும் நானும் இனி இந்த சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை 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 இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஓமேகாவும் இருக்கிறவர். கர்த்தர் உங்களை அநேக ஆசீர்வாதத்துக்குள்ள நடுவில் நடத்துவார். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும். நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். செய்கிற பிஸ்னஸில் கர்த்தர் உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிப்பார். செய்கிற வேளையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிடைத்திருக்க சம்பளத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதில் வீணாக போகாது, மருத்துவ செலவு வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு, நான் வாக்குத்தத்தத்தை வச்சிருக்காங்க, கர்த்தருடைய மகிமை என்மேல் காணப்படும். இருள் பூமியும் காரில் ஜனங்கள் மூடும், ஆனாலும் கர்த்தர் என்மேல் உதிப்பாருங்க. அப்புறம் வசனம் சொல்லுது, உன் சுகமாழ்வு சீக்கிரத்தை துடிக்கும். இந்த வசனத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பிரயோஜனம் கிடையாது. இந்த வசனத்தை வச்சு ஆவியில் ஜெபிக்கணும். என் வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. என் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் பிள்ளைகளோட வாழ்க்கை ராஜரீகம் போல இருக்க போகிறது. ராஜாவின் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள், நீங்களும் ராஜாவின் குமாரத்தியா இருக்கிறீங்க. இந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டீங்கன்னா, இந்த யுத்த ஜபத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, தேவதூதர்கள் ஊழியம் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். தேவதூதர்கள் ஊழியம் நடந்தது. பேதுரு எங்கே இருந்தாருன்னா சிறைச்சாலை இருந்தார். மக்களெல்லாம் ஒரு சைடு ஜோப் பண்ணிட்டுருக்காங்க. பேதுருக்கு தெரியல தேவதூதன் ஒருத்தர் இருக்கான்னு தெரியல. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி லெட்டர்லாம் வாங்கி அவரை பார்க்கணுன்ட்டு சொல்லிட்டு போனாரா தேவதூதன்? யார்கிட்டையுமே கேட்கல. 4 காவல் அறையும் அப்படியே உள்ள போயிட்டு விழாவில் தட்டி, எழுப்பு, பேதுரு எந்திரா, என்னடா படுத்து கிடக்குற, போப்போ, இது மாதிரி படுத்துருந்தானா எப்படி தேவனோட ராஜ்யத்தை கட்டுறது, எந்திரி அப்படின்னு சொன்னார். எந்திரிச்சோன்னே வந்தான். அப்படியே வந்தான். பார், ஒன்று விட்டான்ட்டான். பார், என்ன விட்டு வந்துட்டான்? செருப்பை விட்டு வந்துட்டான். என்ன விட்டு வந்துட்டான்? செருப்பை கூட ஆண்டவர் விட மாட்டார். அதையும் ஆண்டவர் திருப்பி தருவார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்கள். செருப்பை போட்டு என்கிட்ட வா, போத்திட்டு போகிறான். பின்ன ஆரம்பித்தான். கதவு தானா திறக்குது. வந்து என்ன பண்ணுறான்? ஊழியர் செய்கிறான். பிரியமான தேவஜனே, தேவதூதர்கள் ஊழியத்தை கேளுங்க. பலத்த சௌரியவான்களாகிய தேவதூதர்களே, தேவதூதர்கள் அவரோட வார்த்தை கேளுங்க. நீங்கள் தேவதூதன் வா எனக்கு வேலை செய்யணும்னு சொன்னால் தேவதூதனுக்கு புரியாது, உங்கள் வார்த்தை புரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொன்னீங்கன்னா புரியும். பலத்த சௌரியவான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தேவதூதன், பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். பலத்த சௌரியவான்களாக தேவதூதருடைய ஊழியம் உங்க வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க தேவதூதர் ஊழியம் நடக்கணும்? ஆமென், ஹல்லேலூயா. தேவதூதருடைய ஊழியம் உங்களுக்கு நடக்கும். நீங்க பேங்க்ல இருப்பீங்க, உங்க டோக்கன் வந்து 50 60 டோக்கன் இருக்கும். அங்கேருந்து யாராவது தருவார், என்ன சார் இங்கே இருக்கீங்க, வாங்க நான் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த 50 பேரை ஓவர் டேக் பண்ணி உங்களை கொண்டு வந்து முன்னாடி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய அற்புதம்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நிறைய பேர் ஆண்டவர் தேவதூதர் மாதிரி அனுப்பிச்சி விடுவார். ஆமாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பீங்க, யாராவது ஒருத்தர் அனுப்பி உங்கள் வெஹிக்கிளை கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்து ஓட வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உன் துக்க நாட்கள், ஹல்லேலூயா,
வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இயேசு நாமத்துல மின்னலை போல தரையில விழும். நம்புறவர் ஆமென் சொல்லுங்க. மின்னலை போல விழும். ஆண்டவர் சொல்றார், மின்னலை போல விழும். உன்னோட கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறி போகும். ஹalleluya. Glory Lord. Hallelujah. சாபங்களும் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய மகிமை காணப்படட்டும். Glory Lord. Amen Lord. Hallelujah. நல்ல ஒரு ஆராதனை இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்தீங்க. ஏசப்பா உமக்கு நன்றி. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். அமர்ந்து நம் தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆராதனையில் ஆண்டவரே நீங்கள் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. விசேஷமாக இந்த நாளில் தேவனுடைய அனுகிரகம் எங்களோடு ஆராதனை வேலை துதி வேலையிலையும் ஆண்டவரே செய்தி வேலையிலும் கடந்து வந்ததுக்காக நன்றி. கொண்டு வந்து சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் தேவனை இத்தனை நாட்கள் பராமரித்து கிருபையால் இரக்கங்களாலும் நீங்கள் மூடிக்கொண்ட தயவிற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு கேட்ட செய்திப்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் தாமதித்து நிற்கிறதோ ஸ்தம்பித்து நிற்கிறதோ எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். உற்சாகமாக ஜெபிக்க ஆண்டவரே, மன ஊன்றி ஜெபிக்க தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவரே ஒரு யுத்த ஜெபத்தை செய்யத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த நாளை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களே சுவாமி. இதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி வெற்றி எடுக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு எதிராக இருக்கிற கையெழுத்து எல்லாம் உடைத்து போடத்தக்கதான தேவ வல்லமை சிலுவை நோக்கி பார்த்தாண்டவரே எங்கள் ஓட்டத்தை ஓட உதவி செய்யுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றுங்க சுவாமி. கிறிஸ்து இயேசு மூலமாக ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எங்களுக்குள்ளேயும் எங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் ஊழியங்களிலையும் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நாங்கள் கட்ட விழுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த பலத்தோடு நாங்கள் கடந்து போக உதவி செய்யுங்க. வருகிற புது மாதத்துக்குரிய ஆண்டவரே வல்லமையோடு நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஜெபத்தில் ஊன்றி இருக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு கிருபையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசு சுவாமி. ஆமேன் ஆமேன். ஜெப தேவைக்கு
9894913619. La